உருவாக்குனாங்க. ஜெயலலிதா அம்மா வந்து எந்த அளவுக்கு வந்து அசிங்கப்படுத்தினாங்க, மரபுன்னு பேசுறாங்க. சட்டசபையில சேலையை கிழிச்சது வந்து இந்த திமுக தான். மரபுக்கும் இவங்களுக்கு சம்பந்தம் இல்லை. அது எப்படியோ ஸ்மெல் பண்ணிட்டு இந்த டேபிள் மேலே ஒரு ஸ்டூல் போட்டு ஸ்டூல் மேலே புக்கை வச்சு புக்கு மேலே கையை வச்சு கலைஞர் நின்று வாசிக்கிறார். அந்த புக்கு எடுத்த உடனே டேய் அப்படின்னு அவர் தடுமாறினார். தடுமாறினோடனே ஒரு நோய் தடுமாறினார். கண்ணாடி கண்டு கீழே வந்துருச்சு. அவருக்கு கீழே விழுகிற லெவலுக்கு போயிட்டார். பின்னாடி இந்த மூத்த அமைச்சர்கள் பிடிச்சி அவர் கூட்டு போயிட்டாங்க ரூமுக்கு. அதோடு அவர் அங்கே போயிடுறாரு. அவங்க கையை வச்சுட்டு மேலே விழாமல் இருக்காங்க. அதையும் தாண்டி புத்தகம் அந்த பட்ஜெட் பண்டெல்லாம் வந்து விழுகுது. அந்த தலையில் எனக்கு அடிபட்டுச்சு சரியா தலையில். புத்தகம் தான் அந்த மாதிரி தலையை விட்டுச்சு. தலை லீடி தலை போட்ட உடனே அது கலையுது. தலை ஃபீவருங்கிற தலை வந்து கலைஞ்சு முடி பொசுன்னு மேலே வந்துருச்சு இருக்குது தெரியுது. தலை கலைஞ்சிச்சு. நான் எந்திரிச்சோன்னே போகலாம் அப்படின்னு சொன்னேன். சென்னை நினச்சாங்க. அவர் வந்தாங்க, கூட்டியாந்தோம், ஏற்றி விட்டோம். அந்த பேப்பரில் எல்லா பேப்பர்லையும் அது வந்துருக்கு. போட்டவங்களாம் அதையும் போட்டுறாங்களே. இப்போ காலையில் ஏறும்போது தலைவர் குளமாக நிற்பாங்க. நான் தான் பக்கத்தில் நிற்பேன், ஏற்றி விட்றேன். அந்த படமாக வந்துருக்கும். ஸோ இதில் என்னன்னா சம்பவங்கள் அசம்பாவிதம் சண்டை இந்த எல்லாம் நடந்ததெல்லாம் உண்மை தான். இந்த சில அதிமுக செயலில் ஜெயலலிதா ஜாக்கெட்டை கிழிச்சாங்க, சட்டையை கிழிச்சாங்க, சேலையை கிழிச்சாங்க, அந்த அவமானப்படுத்தினாங்க. அப்படியே பாதி அரைகுறை இதாக வந்தாங்க அப்படின்னு இந்த பக்கத்தில் மீட்டிங் ஒரு பெண்ணை அப்படி இழிவுபடுத்தலாமா அந்த இந்த பக்கத்தில் இது ரெண்டும் நடக்கலை. முகத்துலையும் குத்தலை, ஜாக்கெட்டையும் கிழிக்கலை, சேலையும் கிழிக்கலை. இதுதான் யதார்த்தமாக நடந்தது. தான் சொல்கிறோம்ல, இந்த மாதிரி கீழ்த்தரமான பிரச்சாரங்களை வந்து காமராஜர் காலத்தில் உருவாக்குனாங்க. ஜெயலலிதா அம்மா வந்து எந்த அளவுக்கு வந்து அசிங்கப்படுத்தினாங்க, மரபுன்னு பேசுகிறாங்க. சட்டசபையில் சேலையை கிழிச்சது வந்து இந்த திமுக தான். மரபுக்கும் இவங்களுக்கு சம்மந்தம் இல்லை. அது எப்படியோ ஸ்மெல் பண்ணிட்டு இந்த டேபிள் மேலே ஒரு ஸ்டூல் போட்டு ஸ்டூல் மேலே புக்கை வச்சு புக்கு மேலே கையை வச்சு கலைஞர் நின்று வாசிக்கிறார். அந்த புக்கு எடுத்த உடனே டேய் அப்படின்னு அவர் தடுமாறினார். தடுமாறினோடனே ஒரு நோய் தடுமாறினார். கண்ணாடி கண்டு கீழே வந்துருச்சு. அவருக்கு கீழே விழுகிற லெவலுக்கு போயிட்டார். பின்னாடி இந்த மூத்த அமைச்சர்கள் பிடிச்சி அவர் கூட்டு போயிட்டாங்க ரூமுக்கு. அதோடு அவர் அங்கே போயிடுறாரு. அவங்க கையை வச்சுட்டு மேலே விழாமல் இருக்காங்க. அதையும் தாண்டி புத்தகம் அந்த பட்ஜெட் பண்டெல்லாம் வந்து விழுகுது. அந்த தலையில் எனக்கு அடிபட்டுச்சு சரியா தலையில். புத்தகம் தான் அந்த மாதிரி தலையை விட்டுச்சு. தலை லீடி தலை போட்ட உடனே அது கலையுது. தலை ஃபீவருங்கிற தலை வந்து கலைஞ்சு முடி பொசுன்னு மேலே வந்துருச்சு இருக்குது தெரியுது. தலை கலைஞ்சிச்சு. நான் எந்திரிச்சோன்னே போகலாம் அப்படின்னு சொன்னேன். சென்னை நினச்சாங்க. அவர் வந்தாங்க, கூட்டியாந்தோம், ஏற்றி விட்டோம். அந்த பேப்பரில் எல்லா பேப்பர்லையும் அது வந்துருக்கு. போட்டவங்களாம் அதையும் போட்டுறாங்களே. இப்போ காலையில் ஏறும்போது தலைவர் குளமாக நிற்பாங்க. நான் தான் பக்கத்தில் நிற்பேன், ஏற்றி விட்றேன். அந்த படமாக வந்துருக்கும். ஸோ இதில் என்னன்னா சம்பவங்கள் அசம்பாவிதம் சண்டை இந்த எல்லாம் நடந்ததெல்லாம் உண்மை தான். இந்த சில அதிமுக செயலில் ஜெயலலிதா ஜாக்கெட்டை கிழிச்சாங்க, சட்டையை கிழிச்சாங்க, சேலையை கிழிச்சாங்க, அந்த அவமானப்படுத்தினாங்க. அப்படியே பாதி அரைகுறை இதாக வந்தாங்க அப்படின்னு இந்த பக்கத்தில் மீட்டிங் ஒரு பெண்ணை அப்படி இழிவுபடுத்தலாமா அந்த இந்த பக்கத்தில் இது ரெண்டும் நடக்கலை. முகத்துலையும் குத்தலை, ஜாக்கெட்டையும் கிழிக்கலை, சேலையும் கிழிக்கலை. இதுதான்